கனடாவின் பல பகுதிகளில் குறைந்தபட்ச ஊதியம் உயர்ந்து வருகிறது. வெவ்வேறு மாகாணங்களில் பணிபுரியும் கனேடிய தொழிலாளர்கள் விரைவில் 1 மணி நேரத்திற்கு சற்று அதிகமான பணத்தை சம்பாதிப்பார்கள். உணவு, வாடகை மற்றும் போக்குவரத்து போன்ற அன்றாட தேவைகளுக்கு பணம் செலுத்த இது மக்களுக்கு உதவும் என அரசாங்கம் கூறுகிறது. இருப்பினும் இந்த ஊதிய உயர்வு போதிய அளவில் இல்லை என பல தொழிலாளர்களும் நிபுணர்களும் கூறுகின்றனர். கனடாவில் பொருட்கள், எரிபொருள் மற்றும் வீட்டு வாடகை ஆகியவற்றின் விலைகள் வேகமாக அதிகரித்து வருகிறது. இந்த அதிக வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப ஊதியம் உயர்த்தப்படவில்லை என நிபுணர்கள் கருதுகின்றனர். உதாரணமாக, சில மாகாணங்கள் 1 மணி நேரத்திற்கு சுமார் $16 முதல் $18 வரை ஊதியத்தை உயர்த்துகின்றன. ஆனால் வாழ்க்கை செலவை சமாளிக்கக்கூடிய ஊதியம் 1 மணி நேரத்திற்கு $20க்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் போதுமான பணத்தை சம்பாதிக்க கூடுதல் நேர வேலையை நம்பியிருப்பதாக சில தொழிலாளர்கள் கூறுகின்றனர். ஊதியம் உயரும் போதிலும் பலர் இன்னும் நிதி நெருக்கடியில் உள்ளனர் என்பதை இது காட்டுகிறது.